தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருந்த வேலை வாய்ப்பு நிரந்தர அரசு வேலை தான். பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப், டெம்பரவரியோ கான்ட்ராக்ட்லாம் கிடையவே கிடையாது. முழுக்க பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்க 10th ITI டிப்ளமோ அல்லது டிகிரி படிச்சிருக்கீங்க, இல்ல CA வரைக்கும் படிச்சிருந்தாலும் சரி நீங்க அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள். இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூல எதுவுமே கிடையாது, எக்ஸாமினேஷன் மட்டும் தான். அதுல பாஸ் பண்ணா போதும் இந்த வேலை வாய்ப்புகளுக்கு உள்ள போயிருவீங்க. மக்களை பாத்தீங்கன்னா இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காம நீங்க டவுன்லோட் பண்ணி கிளியரா படிச்சு பார்த்துட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 18 விதமான பதவிகள். என்னென்ன வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பின்னாடி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் என்னென்ன வேலை வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஏல ஆட்கள் எடுக்கிறாங்க. என்ன கேட்டகரியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் கேட்டகரியில் ஆட்கள் எடுக்கிறாங்க. உங்களுக்கான சம்பளம் 56,100 1,77,500 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 35 வயதுல அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அசிஸ்டன்ட் டைரக்டரில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கேட்டகரி, மார்க்கெட்டிங் கேட்டகரி மற்றும் லாங்குவேஜ் கேட்டகரியில் ஆட்களை எடுக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்தெந்த கேட்டகரி கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. மறக்காம இதையும் செக் பண்ணிக்கும். குரூப் பியில் என்னென்ன வேலை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் அசிஸ்டன்ட், PA, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் மற்றும் அசிஸ்டன்ட் உதவியாளருக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கிறாங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் இந்த 3 கேட்டகரிக்குமே 35,400 1,12,400 வரைக்கும் சம்பளம். மேக்ஸிமம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 வயதினர் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறது கிடைக்கும். 3வது கேட்டகரி பார்த்தீங்கன்னா குரூப் சி. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர், டைபிஸ்ட், சீனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட், ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட். இந்த 3க்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேலே இருக்க 2க்கும் 25,500 81,100 உங்களுக்கான சம்பளம். ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 19,900 63,200 வரைக்கும் சம்பளம். இதில் பார்த்தீங்கன்னா 27 வயதுனா அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அஃபிஷியலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லெபார்டரி டெக்னிக்கல் போஸ்ட். சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா குரூப் பியில் இருக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் லெபார்டரி. இதுக்கு பார்த்தீங்கன்னா 35,400 1,12,400 வரைக்கும் சம்பளம். மேக்ஸிமம் 30 வயதுனா அப்ளை பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரியில் ஆட்கள் எடுக்கிறாங்க. மெக்கானிக்கல், கெமிக்கல் மற்றும் மைக்ரோபயாலஜி. ஓகேங்களா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா குரூப் சி போஸ்ட். இதில் பார்த்தீங்கன்னா சீனியர் டெக்னீஷியன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 25,500 81,100 உங்களுக்கான சம்பளம். மேக்ஸிமம் 27 வயதுனா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன டிசிப்ளின் ஆட்கள் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பெண்டர், வெல்டர், பிளம்பர், ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், ஒயர்மேனுக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன், எலக்ட்ரிஷியன் இல்லை ஒயர்மேனுக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. 19,900 63,200 சம்பளம். உங்களுக்கு 27 வயதினர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்தளவுக்கு உங்களுக்கான ஸ்டார்டிங் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 செப்டம்பர் 2024, அதாவது இன்னையிலிருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 30 செப்டம்பர் 2024 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள அப்ளை பண்ணி சரி என்னென்ன வேலை வாய்ப்புக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறத பார்த்தலாம். அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபினான்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் CA இல்லை காஸ்ட் அண்ட் ஒர்க்ஸ் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா MBA ஃபினான்ஸ், இந்த மாதிரி 11 ஃபீல்டில் நீங்கள் படிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அசிஸ்டன்ட் டைரக்டர் மார்க்கெட்டிங். இதில் நீங்கள் MBA படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மாஸ்டர் டிகிரி, இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மாஸ் கம்யூனிகேஷன் சோசியல் ஒர்க்கில் படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர். இது பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் இல்லை மாஸ்டர் டிகிரி நீங்கள் லாங்குவேஜில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பர்சனல் அசிஸ்டன்ட். இதுக்கு நீங்கள் எனி டிகிரி படிச்ச யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர். இதுக்கும் நீங்கள் எனி டிகிரி படிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணிக்கலாம். அசிஸ்டன்ட் உதவியாளர். இதுக்கு பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் எனி டிகிரி, இதில் பார்த்தீங்கன்னா டிகிரி சயின்ஸ் முடிச்சிருக்கணும், கூடவே ஆட்டோகேல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா டிப்ளமோ இன்ஜினியரிங், சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கீங்க, கூடவே ஆட்டோகேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஸ்டெனோகிராஃபர். இந்த வேலை வாய்ப்பு பொறுத்தளவுக்கு எனி டிகிரி படிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். சீனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட். இந்த வேலை வாய்ப்புக்கும் எனி டிகிரி படிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட். இதுக்கும் எனி டிகிரி முடிச்சிருக்கோங்க, இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் லெபார்டரி. இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரி, அதாவது மெக்கானிக்கல் டிசிப்ளின், கெமிக்கல் டிசிப்ளின், மைக்ரோபயாலஜி. இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் டிசிப்ளினுக்கு நீங்கள் டிப்ளமோ பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். கெமிக்கல் டிசிப்ளினில் நீங்கள் டிகிரி சயின்ஸில் முடிச்சிருக்கணும், கெமிஸ்ட்ரிங்கிறது மெயின் சப்ஜெக்டாக இருக்கணும். மைக்ரோபயாலஜிக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி சயின்ஸில் முடிச்சிருக்கணும், மெயின் சப்ஜெக்ட் வந்து மைக்ரோபயாலஜியாக இருக்கவங்க அப்ளை பண்ணி. சீனியர் டெக்னீஷியன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் சர்டிஃபிகேட் இருக்கணும். எதில் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன், ஃபிட்டர், கார்பெண்டர், பிளம்பர், ஒயர்மேன், வெல்டர் இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அந்த டெக்னீஷியனுக்கான வேலை வாய்ப்பு. இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணிருக்கணும், கூடவே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிஷியன் அண்ட் ஒயர்மேனுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதன் பார்த்தீங்கன்னா எந்தெந்த வேலை வாய்ப்புக்கு எப்படி உங்களுக்கு வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் மற்றும் இன்டர்வியூ. இதுக்கு மட்டும்தான் ஆன்லைன் எக்ஸாம் மற்றும் இன்டர்வியூ. மிச்சம் இருக்க எல்லா வேலை வாய்ப்புக்குமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் மற்றும் ஸ்கில் டெஸ்ட் வைக்கலாம். அப்போ இல்லைன்னா ப்ராக்டிகல் டெஸ்ட் இது மட்டும்தான் வைக்கிறாங்க. ஒரே ஒரு வேலை வாய்ப்பு, அதாவது ஜூனியர் செக்ரட்டரிக்கு உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீட் டெஸ்ட் வைக்கிறாங்க. மற்ற எல்லாத்துக்குமே ஆன்லைன் எக்ஸாமில் ப்ராக்டிகல் டெஸ்ட் இல்லை ஸ்கில் டெஸ்ட் வச்சு தான் ஆட்களை எடுக்க போகிறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான சிலபஸ் எதில் இருந்தால் கேட்பாங்க, எவ்வளோ மார்க்குக்கு கொஸ்டின் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே கொடுத்துட்டாங்க. சரிங்களா. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கான வேலை வாய்ப்பு. இந்த கீழே இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், லெபார்டரி அசிஸ்டன்ட் அதுக்கான வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. மிச்சம் போஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து என்னென்ன கேட்பாங்க, எவ்வளோ அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணவங்க அவங்க கொடுத்துருக்க இந்த இதில் எந்த இதில் அவங்க கேட்பாங்க அப்படின்னு இதிலே கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் மேலே ஏஜ் லிமிட்டை பார்த்தோம். இங்கே ஏஜ் ரிலாக்ஸேஷன் SC SCனா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், OBCனா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், உடல் ஊனமுற்றோர் அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரினா 10 வருஷம், OBC கேட்டகரினா 13 வருஷம், உடல் ஊனமுற்றோரில் SC ST கேட்டகரினா 15 வருஷம்.
முன்னாள் ராணுவத்தில் பார்த்தீங்கன்னா மினிமம் 3 வருஷத்துலேருந்து மேக்ஸிமம் 8 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. குரூப் சி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற விதவைகள், ஆதரவற்ற விதவைகள், டிவோர்ஸ் ஆன் கேண்டிடேட்ஸ், அதில் அன்ரிசர்வ்டு அப்படின்னா 35 வயது அப்ளை பண்ணலாம். SC ST நீங்கள் மேக்ஸிமம் 40 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சேம் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு மேக்ஸிமம் 50 வயது வரை இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் SC ST கேண்டிடேட்ஸ்னா நீங்கள் ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை, உடல் ஊனமுற்றோர் பே பண்ண தேவையில்லை, பெண்கள் நீங்கள் யாரும் பே பண்ண தேவையில்லை, மிச்சிருக்க ஆண்கள் கேட்டகரி மட்டும் தான் பே பண்ண முடியும். இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ளிகன்ட், அதே மாதிரி ஃபீஸ் பேமெண்ட் எப்போ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 செப்டம்பர் 2024 30 செப்டம்பர் 2024 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இன்னிலிருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்ளை பண்ணுங்க, மிஸ் பண்ணிடுங்க. சரி வாங்க ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிற அஃபிஷியல் லிங்க். இதுதான், இது மூலியமாக தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நீங்கள் எப்போ இருந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் டேட், எண்டிங் டேட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணவங்க இங்கே இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டு வச்சு அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இன்னும் லாகின் பண்ணாதவங்க இந்த இடத்துல நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படி லிங்க் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். கீழே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கொடுங்க. உங்களை நாளைக்கு வேற ஒரு சூப்பரான வீடியோ மூலமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.